கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, யாதொரு மாசும் இல்லாதவர்களும் என்று சொல்லுகிறது. இந்த மாசு இல்லாதவர்கள் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே நாம் அதிகமாய் கேட்கிறதும் சபையிலே அதிகமாய் பேசப்படுகிறதுமான ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. குறிப்பாய் நீங்கள் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டிலே இந்த மாசற்ற என்கிற அல்லது மாசு இல்லாத என்கிற வார்த்தைகள் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கரைவினையற்றவர்களாய் கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதையும் இந்த புதிய ஏற்பாட்டு வேதாகமத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போலதான் இங்கேயும் இந்த தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், கிறிஸ்துவின் அரண்மனையிலே கிறிஸ்துவை ராஜாவாய் கொண்டு இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்றால், ஒரு அரண்மனை வாசியாய் நாம் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டுமாம்? அது ஒரு மாசற்ற ஜீவியமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நம்முடைய கிரியைகள் எல்லாமே எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டுமாம்? மாசற்றதாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் சிறு வயது முதற்கொண்டு தன்னை மரணத்துக்கு ஒப்புவித்து தன் சரீரம் மறைக்கும் வரைக்கும் அவர் மாசற்றவராய் காணப்பட்டார். அவரும் எல்லாரை போல குழந்தையாகத்தான் பிறந்தார். எல்லாரை போலவும் சிறு வயது பிரயாணத்தை முடித்து அதன் பின்பாக வாலிபர்கள் என்கிற ஸ்டேஜுக்கு வருகிறார். அதை தான் நம்ம டீனேஜ்ல பார்க்கிறோம். அவருடைய வாலிப வயதை குறித்து நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் 12ஆம் வயதிலே தேவனுடைய ஆலயத்திலே பிரதான ஆசாரியர்களிடத்திலே கேள்வி கேட்பதும் பதில் கொடுக்கிறதுமாய் இருந்தார். அதை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப எதை காட்டுகிறது? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்திகரிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது போல, கிறிஸ்து தன் வாலிப வயதை மாசற்றவராய் தேவ வார்த்தையிலே நிறைந்தவராய் காணப்படுகிறார். அந்த வாலிப வயது நாட்கள் முடிந்து அவர் புருஷனாய் மாறி 30 வயதுங்கிறது புருஷனுடைய அனுபவத்தை காட்டுகிறது. அந்த புருஷனாய் மாறும் பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்தி முதலாவது ஞானஸ்தானம் எடுக்கிறார். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் போதும் யோவான் ஸ்தானம் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உமக்கு எப்படி கொடுக்க வேண்டும்? அப்ப கிறிஸ்து சொல்லுகிறார், எல்லா நீதியை நிறைவேற்றும்படி நீ இப்படி செய்வாயாக. அப்ப அங்கேயும் மாசற்றவராய் நீதியை நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். கடைசியாய் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்படும் பொழுதும் கிறிஸ்து சொல்லுகிறார் பிதாவினிடத்திலே, ஆண்டவரே இந்த பாத்திரம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தினாலே ஆக கடவுள். அப்ப மரண பரியந்தமும் அவருடைய சிநேகிதர்கள் சீசர்கள் யாரும் அவருக்கு ஒத்தாசை பண்ண முடியாத சூழ்நிலையிலும் அடிக்கப்படுவதற்கு முன்பாகவும் தன்னுடைய பாத்திரத்தை அவரால் நீக்க கூடும், ஆனாலும் அவர் மாசற்றவராய் காணப்படும்படியாகவும் தன் நீதிக்கு ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அரண்மனையிலே வாசம் பண்ணுகிற அரண்மனைவாசியா இருக்க வேண்டிய நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமா? ஒரு நல்ல மாசற்ற ஜீவியமா இருக்க வேண்டும். அது வாலிபத்திலும் சரி, வயோதிபத்திலும் சரி, புருஷனாய் இருக்கிற நடுநிலைமையிலும் சரி, முதிர் வயதிலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வளர்ச்சியிலும், எல்லா காலத்திலும் நாம் மாசற்றவர்களாய் காணப்பட வேண்டியது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அது நமக்கு சொல்லப்பட்ட நீதியாயும் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட மாசற்றவர்களை குறித்து தான் இந்த வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த தானியேல் புஸ்தகம் 1:3 சொல்லுகிறது, யாதொரு மாசும் இல்லாதவர்களும். மாசு இல்லாதவர்கள் என்றால் எவையிலே நாம் மாசற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை பார்த்து நாம் ஜெபிப்போமாக. முதலாவதாக, மாசற்றவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அல்லது மாசற்றவர்கள் என்றால் எதிலே மாசற்றவர்களாய் காணப்பட வேண்டுமாம்? வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை,
இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இந்த வசனத்திலே வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஒரு கூட்டத்தாரை குறித்து சொல்லுகிறது. அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசற்றவர்களாய் இருக்கிறார்களாம். இங்கேயும் வசனம் சொல்லுகிறது சிங்காசனம் அப்படின்னா அது ஒரு அரண்மனையை காட்டுகிறதா இருக்கிறது, உதாரணத்திற்கு அடையாளமாய் காட்டுகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட சிங்காசனத்திற்கு முன்பாய் ராஜாவுக்கு முன்பாய் நிற்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்களாம்? மாசற்றவர்களாய் இருக்கிறார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தின் தொடக்க பகுதி சொல்லுது பாருங்க, இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. மாசற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்களிடத்தில் இருந்த அடையாளம் என்ன? அவர்கள் வாய் கபடற்ற வாயாய் காணப்படுகிறது. அவர்களுடைய பேச்சு கபடற்ற பேச்சாய் காணப்படுகிறது. அவர்கள் சொல் கபடற்ற சொற்களாய் காணப்படுகிறது. அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கபடற்ற வார்த்தையாய் இருக்கிறது. அப்ப இங்கு வசனம் சொல்லுகிறது, வாயிலே கபடற்றவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாய் மாசற்றவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப வாயிலே கபடற்றவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அது எப்படி நாம் அடையாளம் கண்டு கொள்வது? நம்முடைய வாய் கபடற்றதா அல்லது கபடுள்ளதா என்பதை எப்படி நாம் கண்டு கொள்வதா? செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் காணப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவதில் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்ளுவார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, நம்முடைய வாய் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கபடற்றதா இருக்கணும். கபடற்றதா இருக்கணும் என்ன அர்த்தம்? அங்கு பொய்யான பேச்சும் இல்லை, வஞ்சக நாவும் இல்லை. பொய்யான பேச்சும் வஞ்சக நாவும். இங்க முதலாவது சொல்லுகிறது, ஒரு வாய் கபடற்றது இல்லை என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? அங்கு 2 அடையாளம் கொடுக்கப்படுகிறது. முதலாவது, அந்த வாய் எப்படிப்பட்டதா இருக்கணுமாம்? பொய்யான பேச்சுகளை பேசுகிறதா இருக்கக்கூடாது. இங்கு ஒரு காரியம் அங்கு ஒரு காரியம் பேசுகிறதாய் காணப்படக்கூடாது. நம்ம பிதாவானவர் ஆபிரகாமை சந்திக்கும்படி அங்கு தூதனை அனுப்புகிறார். 3 தூதர்கள் இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்த உடனே அவர்கள் சொல்றாங்க, உன்னுடைய சாரால் அடுத்த உற்பத்தி காலத்துல ஒரு குமாரனை தன் கையில பிடித்து கொண்டிருப்பான். உடனே அறைக்குள் இருந்த கூடாரத்திற்குள் இருந்த சாரால் நகைக்கிறான், சிரிக்கிறான். அங்க அதெல்லாம் எப்படி நடக்கும்? ஸ்திரீகளுக்குள் என் வழிபாடு நிறுத்தப்பட்டு போனதே, இது நடக்க சாத்தியமே கிடையாது என்று சொல்லி அவள் சிரிக்கிறான். சிரித்த உடனே இங்க இருக்கிற தூதன் சொல்லுகிறாள், நீ நகைக்கிறான்னு சொன்ன உடனே சாரால் சொல்லுகிறாள், நான் நகைக்கவில்லை என்கிறான். அங்கு தேவதூதரிடத்திலே அவள் பொய் சொல்லுகிறவளாய் காணப்பட்டாள். வசனம் சொல்லுகிறது, கபடற்றவர்களாய் கபடற்ற வாயாய் நம்முடைய வாய் இருக்க வேண்டும் என்றால் அது பொய் பேசாத வாயாய் நம்முடைய வாய் காணப்படணும். மாற்றி மாற்றி பேசுகிற அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே இருக்கக்கூடாது. நம் மற்றவர்களிடத்திலே பேசும் பொழுதும் சரி, தேவ சமூகத்திலே காணப்படும் பொழுதும் சரி, சபையிலே இருக்கும் பொழுதும் சரி, நம்முடைய வாய் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமாம்? அது பொய் பேசாத வாயாய் காணப்பட வேண்டும். சரி, இங்க பொய் பேசாத வாய் என்று நாம் பார்த்தோம் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? பொய் பேசுகிற, சிறு வயதிலிருந்து பொய் பேசுகிற அந்த வார்த்தையை மாற்றி பேசுகிறதை மாத்திரம் நாம் நினைக்கிறோம். அது மாத்திரம் பொய் பேசுகிற வாய் அல்ல. அது ஒரு பக்கத்திலே பொய் பேசுகிற வாயாய் காணப்பட்டாலும் உண்மையாய் வேதம் அதற்கென்று இன்னொரு அர்த்தத்தையும் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. பொய் பேசுகிற வாய்க்கு வேதம் இன்னொரு அர்த்தத்தையும் கொடுக்கிறது. அது என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, என் வாயின் வாக்கெல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. பொய் பேசாத வாய், கபடற்ற வாயாய் நம்முடைய வாய் இருக்க வேண்டும் என்றால் அதுல என்ன இருக்கக்கூடாதா? புரட்டும் விபரீதமும் அதில் இருக்கக்கூடாது.
புரட்டும் விபரீதமும் அதிலே இருக்கக்கூடாது. புரட்டும் விபரீதம் என்பது என்ன? ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதை அப்படியே மாற்றி பேசுகிறவர்களா இருக்கக்கூடாது. அந்த காரியத்தை அப்படியே நாம் புரட்டி போடுகிறதா இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கற்பாறைகளை கல்களை அவர்கள் புரட்டி போட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க அங்க அந்த கல் இருந்த கல் அப்படியே அங்கு உருளப்படுகிறது. அப்ப அடிப்பக்கம் மேல வந்தோம், மேல் பக்கம் கீழே போனதாய் காணப்படுது. எப்படி நம்ம தோசையை திருப்பி போடுறோம், சப்பாத்தியை திருப்பி போடுறோமோ, அந்த திருப்பி திருப்பி பேசுகிறது இருக்கு அல்லவா, அதுதான் புரட்டும் விபரீதமான வாயா இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. பொய்யான வாய் எப்படிப்பட்ட வாயா? புரட்டும் விபரீதமுமான வாயாய் காணப்படுகிறது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது புரட்டி போட்டப்பட்ட வார்த்தையா இருக்கக்கூடாது. ஒருவரிடத்துல ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதே காரியத்தை இன்னொரு மனுஷன் சொல்லும் போது, இன்னொரு மனுஷன் பேசும்போது அது அப்படியே நம் தலைகளாய் திருப்பி போடவே கூடாது. தலைகளாய் நாம் மாற்றி விடவே கூடாது. இங்க என்ன சொன்னோமோ அதைத்தான் அங்கேயும் சொல்லணும். அங்க என்ன சொன்னோமோ அதைத்தான் இன்னொரு இடத்துலயும் நம்ம சொல்லணும். ஒரு காரியத்தை நம்ம பேசிட்டோம் என்றால் அதிலே நாம் உறுதியாய் நிலைச்சு நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதற்கு நல்ல உதாரணத்தை வேதத்திலிருந்து பாத்தீங்கன்னா, புரட்டும் விபரீதத்திற்கு உதாரணத்தை வேதத்திலிருந்து வசனத்தை பாத்தீங்கன்னா அநேக உதாரணங்கள் இருக்குது. ஆனால் இந்த வசனத்துக்கு ஏற்றியான ஒரு உதாரணம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 15-11 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, அந்த வசனத்திலே நம்ம அனனியா சப்பிராலை குறித்து நாம் பார்க்கிறோம். அனனியாவின் சப்பிராலுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவர்கள் சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்களாய், சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார். இப்ப அனனியாவும் சப்பிராலும் அங்கு ஒரு பொது உடைமை இருக்கிறது. அது என்ன பொது உடைமை என்றால், தங்களுடைய பொருட்களை விற்று, தங்களுடைய பங்கை விற்று அவைகளை அப்போஸ்தலர்கள் பாதத்துல வைப்பாங்க. பாதத்துல வச்ச உடனே அங்கு யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், யாரிடத்துலலாம் எது இல்லையோ அவர்களுக்கு ஏற்றபடி அதை பிரித்து கொடுப்பார். உதாரணத்திற்கு சில பேருக்கு ஆடை இல்லை என்றால் அவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்கப்படும். சில பேருக்கு ஆகாரத்துக்கு குறைச்சல் இருந்தால் அங்கு ஆகாரம் கொடுக்கப்படும். சில பேருக்கு வியாதிஸ்தர்களுக்கு வியாதியை பார்த்து கொள்ள பண தேவையா இருந்தால் அந்த பணங்கள் அங்கு கொடுக்கப்படும். அதாவது ஒரு மனிதனிடத்துல எல்லா பொருட்களும் எல்லா ஆசீர்வாதமும் தேங்கி இராமல் எல்லா மனுஷனுக்கும் அப்படியே பரவி எல்லாருக்கும் பொது உடைமையாய். இதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் லீவியோ ஆண்டு என்று நாம் வாசிக்கிறோம். அது என்னன்னா, அந்த 50ஆம் ஆண்டிலே என்ன நடக்கும் என்றால், 50 ஆண்டுகள் நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடத்த இன்னொருத்தவங்கிட்ட இருந்து ஒரு இடத்த வாங்குறீங்க, அல்லது ஒரு மனுஷன் உங்ககிட்ட வந்து தன்னிடத்துல தனக்கு பணம் தேவையா இருக்கிறதுனால அவனுடைய நிலத்தை உங்ககிட்ட அடகு வச்சிடறான். அடகு வச்சுட்டு உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிடும். இப்ப அந்த நிலத்தை நீங்க பயன்படுத்துறீங்க, நீங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுல விவசாயம் பண்றீங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த நிலம் வந்து அந்த மனுஷனுக்கு சொந்தம் கிடையாது, ஏன்னா உங்ககிட்ட அடகு வச்சுட்டாப்புல, அதுக்கேற்ற பணம் வாங்கிடும். ஆனா இந்த லீபியோ ஆண்டுல வந்த உடனே என்ன செய்யணும்னா, அந்த லேண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீங்க ஒண்ணு அந்த மனுஷனுக்கு கொடுக்கணும், இல்ல அந்த மனுஷன் அவனுடைய சகோதரன் வந்து அந்த லேண்டை வாங்கி அந்த மனுஷனுக்கு திரும்ப கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் அந்த நிலத்தை உங்க இடத்துல வச்சு அடமானம் வச்சாங்களோ அவங்களுக்கே அந்த நிலம் திரும்பி போகும், அந்த வயல் நிலம் திரும்பி போகும். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த காரியமா இருக்குது. இதைத்தான் நம்ம போவாசும் ரூத்தினுடைய ஜீவியத்திலும் பார்க்கிறோம். ரூத் அந்நிய தேசத்தில் ஸ்திரீயா இருந்தாலும் நகோமிக்கு போவாஸ் ரிலேட்டிவா இருக்கிறது நிமித்தமாக இப்ப ரூத்துவினுடைய கணவன் மரித்து போனபடினாலும் நகோமியினுடைய ஆதரவு இல்லாததன்படினாலும் அவள் ரூத்தானவளை இவன் போவாஸ் திருமணம் பண்ணி கொள்ளுகிற நிலைமைக்கு அங்கு போகிறது எனப்படும். காரணம் என்னவென்றால் இந்த சூழ்நிலை தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் எல்லாம் பொதுவா இருக்கணும், எல்லாரும் ஒரே அளவிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் அன்றைக்கும் கற்றுக் கொடுத்தது. இதைத்தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே பொது உடைமை என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா ஜனங்கள் தங்களுடைய பொருட்கள் எல்லாம் விற்று, நிலங்களை விற்று, வீடுகளை விற்று அப்போஸ்தலர் பாதத்துல கொண்டு வந்து அந்த பணத்தை வைப்பாங்க. அந்த கிரய பணத்தை வச்ச உடனே அப்போஸ்தலர்கள் யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அதை பிரித்து கொடுப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் எல்லாமே சமமா இருக்கும், எல்லாருக்கும் எல்லாமே ஒன்றா இருக்கும். இதுதான் அந்த ஆதி நாட்கள்ல காணப்பட்ட பொது உடைமையா இருக்கிறது.
இந்த நாட்களிலும் தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அதுதான் காரணம். காரணம் என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு மேன்மை கொடுக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய கதவிலே நாம் பூட்டி வைத்துக் கொள்ளக்கூடாது, நம்முடைய அறையிலே பூட்டி வைத்துக் கொள்ளக்கூடாது. அதை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் காணப்படும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்படி இந்த பொது உடைமையின் காலத்திலே அனனியாலும் சப்பிராளுக்கும் ஒரு வைராக்கியம் வருகிறது. என்ன வைராக்கியம்? நம்மளுடைய நிலங்களை நம்ம விற்போம், நம்மளுடைய பொருட்களை நம்ம விற்போம், விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல கொடுத்துருவோம், நாமளும் இந்த ஐக்கியத்துல சேர்ந்துருவோம், நாமளும் இந்த பொது உடைமைக்குள்ள வந்துருவோம், எல்லாருக்கும் எல்லாம் சமமாய் கொடுக்கப்படுகிறதே, நாமும் அப்படி செய்வோம் சொல்லிட்டு அங்கு கர்த்தருக்குள்ளாக அவங்க வைராக்கியம் பாராட்டி அங்கு அவர்களுடைய பொருள் நிலங்களை விற்க போறான். அப்படி விற்கும் போதுதான் அந்த வித்து வந்த கிரய பணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பணத்தை பார்த்த உடனே அவர்களுக்குள்ளாய் ஒரு கிரியை செய்ய இச்சை, அந்த பண இச்சை என்கிற கிரியை அவர்களுக்குள்ள வருது. அப்படி கிரியை வந்த உடனே ஒரு பங்கை எடுத்து அவங்க ஒளிச்சு வச்சிடறாங்க. ஒழித்து வைத்துட்டு இப்ப பேதுருட்ட வந்து கொடுக்கறாங்க. என்ன சொல்றாங்க? பேதுருட்ட வந்து சொல்றாங்க, நாங்க பணத்தை வித்துட்டோம், நிலத்தை வித்துட்டோம், இந்தாங்க எங்களுடைய பங்கு என்று சொல்லி அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வந்து வைக்கிறான். அப்ப பேதுரு கேட்கிற அனனியாவை பார்த்து, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்தவை வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? உடனே அனனியா என்ன சொல்லுகிறான் பாருங்க, அதை விற்கும். அது உடனே அனனியா அந்த காரியத்தை சொல்லுகிறான். அனனியா இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் விழுந்து ஜீவனை விட்டான். என்ன நடக்குது? அனனியாவினுடைய நாவும் சப்பிராளுடைய நாவும் புரட்டும் விபரீதமுமாய் மாறின. இங்க விபரீதமும் புரட்டும் ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள், ஆனா ரெண்டு இணையா ஒன்னாத்தான் ஒரு காரணம் என்னன்னா, இவர்கள் அனனியாவும் சப்பிராலும் புரட்டி பேசினாங்க. என்ன பேசினாங்க? பணம் வித்தது ஒரு மடங்கு, வித்தது சில மடங்கு, அதுல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இவ்வளவுதான் நாங்க வித்தோன்னு சொல்லி அப்போஸ்தலர் பாதத்துல கொண்டு வந்து வச்சோம். அங்க வச்சு பொய் சொல்றாங்க. பொய் சொல்லி அந்த காரியத்தை அப்படியே புரட்டி போடுறாங்க. புரட்டி போட்ட உடனே இப்ப அனனியாவை சப்பிராலும் மரித்து போயிட்டாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த வார்த்தை சொல்லுது, அப்போஸ்தலர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, சபையார் இவைகளை கேள்விப்பட்ட மற்றவரும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அனனியாவும் சப்பிராலும் இப்படி பரிசுத்தாவினால் கர்த்தரால் அடிக்கப்பட்டதை கேட்ட உடனே அங்க இருக்கிற சபையாருக்கும் சுற்றி இருந்த எல்லாருக்கும் பயம் உண்டாயிருச்சு. பயம் மட்டும் உண்டாகல, அடுத்த 13வது வசனம் சொல்லுது பாருங்க, மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடைய சேர துணியவில்லை. மற்றவர்களில் ஒருவரும் அவர்களோடு சேர துணியவில்லை. இதை காட்டுகிறது அப்போஸ்தலர் நாட்களிலே, ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் வந்த ரட்சிப்பு அனனியா சப்பிராளால் நிறுத்தப்படும். தினந்தோறும் சபையிலே சேர்க்கப்பட்ட ரட்சிப்பு அங்கு நிறுத்தப்படுகிறது. பொது உடைமை என்கிற கிரியை அங்கு நிறுத்தப்படுகிறது. எதை காட்டி? இதுதான் வேதம் சொல்லுகிறது விபரீதம். நம்முடைய வாயிலிருந்து புறப்புகிடுகிற பொய் அந்த நேரத்துல உங்களை காத்துரும், நீங்க தப்பிச்சிருவீங்க, நாம தப்பிச்சிருவோம். ஆனா அது எங்கேயோ ஏதோ ஒரு மனுஷனை விபரீதத்திலே கொண்டு போய் விடுகிறதாய் காணப்படுகிறது. இங்க அனனியாவும் சப்பிராலும் வாயிலே பேசின வார்த்தை, அவர்கள் வார்த்தையை புரட்டி போட்டதுனால அவங்க மரிச்சு போயிட்டாங்க. அவங்க கர்த்தரை தண்டனையை கேட்டு செத்து போயிட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா நடந்தது என்ன? அங்கு வந்த ரட்சிப்பு நிறுத்தப்பட்டது. தினந்தோறும் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிற ஜனங்கள் நிறுத்தப்பட்டார்கள். இப்ப ஜனங்கள் அப்போஸ்தலர்கள் வருவதற்கு பயப்படுகிறார்கள், பொது உடைமைக்கு பயப்படுகிறார்கள். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர்களுடைய கையினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள் செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோன் மண்டபத்திலே இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும். என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் நடந்த அடையாளங்கள் அற்புதங்கள்னால மாத்திரம்தான் ஜனங்க தேவனுடைய ஆலயத்துக்குள் வந்தாங்களே தவிர
வார்த்தையினால் நடைபெறுகிற கிரியை நிறுத்தப்பட்டது. வார்த்தையினால் வருகிற ரட்சிப்பு நிறுத்தப்பட்டது. யார் சுகம் பெற்றாங்களோ, யார் அடையாளத்தை பார்த்தாங்களோ, யார் அற்புதத்தை பார்த்தாங்களோ, அவங்கதான் சபைக்குள்ள வந்தாங்க, அவங்கதான் கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் வேதத்தை கேட்டவர்கள், கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டதை கேட்டவர்கள், கிறிஸ்து எனக்காய் ரத்தம் சிந்திருக்கிறார், உங்களுக்காய் ரத்தம் சிந்திருக்கிறார் என்கிற சொல்லை கேட்டவர்கள் ஒருவரும் சபையிலே சேர்க்கப்படவும் இல்லை, ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்கவும் இல்லை. அந்த ரட்சிப்பு நிறுத்தப்பட்டு போனது. இதுதான் பொய்யான வாயை காட்டுகிறது. இதுதான் கபடான வாயினால் வருகிற நடவடிக்கை, வருகிற கிரியையின் விளைவாய் காணப்படுகிறது. அதனால் இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம நினைக்கலாம், நான் பொய் சொல்லிட்டேன், நான் ஏமாத்திட்டேன், நான் மாத்தி பேசுனதுனால நான் அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுட்டேன், நான் என் சூழ்நிலை நிமித்தமாய் மாத்தி பேசிட்டேன், என் சூழ்நிலை நிமித்தமாய் நான் இப்படி சொல்லிட்டேன், ஆனா நல்ல வேளை நான் அதுல இருந்து தப்பிச்சுட்டேன். நீங்க தப்பிச்சிருக்கலாம், ஆனால் உங்கள் நிமித்தமாய், என் நிமித்தமாய் வேறு எங்கேயோ கர்த்தருடைய ரட்சிப்பு நிறுத்தப்பட்டு போயிருக்கு, கர்த்தருடைய மீட்பு நிறுத்தப்பட்டு போயிருக்கு, கர்த்தருடைய ஜீவியத்தின் கர்த்தருக்கால் வார்த்தையினால் ரட்சிக்கப்படுகிற அனுபவம் நிறுத்தப்பட்டு போய் காணப்படுகிறது. மிகவும் ஜாக்கிரதையாயிருப்போமாக, நம்முடைய வாயின் வார்த்தையிலே ஜாக்கிரதையாயிருப்போமாக. அது உங்களுடைய வாய்க்கு அது புரட்டுதான், ஆனால் அது மற்றவனுக்கு விபரீதமாய் மாறுகிறது. சொல்லும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சாட்சி. நாங்க அங்க இருக்கும் பொழுது இந்திய தேசத்துல இன்னொரு மனுஷன் இருந்தாப்ப, ஆனா அங்க அந்த காரியங்கள் நடந்த விஷயங்கள் என்னவென்றால், எங்க டீம் போக வேண்டிய இடத்துல போய் நாங்க ஊழியங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தோம். எங்க 3 மாசம் ட்ரைனிங் முடிந்து ஃபீல்டு மினிஸ்ட்ரிக்காக அந்த ட்ரைனிங் எல்லாத்தையும் போய் பிராக்டிஸ் பண்ணோம். அதுக்காக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊர்ல தங்கியிருப்போம். ஒவ்வொரு ஊருக்கு இடையில 7 மணி நேரம் நாங்க டிராவல் பண்ணணும். ஒரு வாரம் ஒரு இடத்துல தங்கியிருந்து அங்க ஊழியம் செஞ்சு அந்த சபைகளுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு தேவையான ஊழியங்கள், பெயிண்ட் எடுத்து கொடுக்கிறது, சோசியல் ஒர்க் பண்றது, இப்படி எல்லா ஊழியங்களும் நாங்க பண்ணுவோம். அந்த சபையில அந்த போதகர் என்ன விரும்புகிறாரோ அந்த ஊழியம் அந்த ஒரு வாரம் பண்ணிட்டு இன்னொரு ஊழியத்துக்கு எடுத்து கிளம்பி போயிடுவோம். இப்படிதான் நடந்து கொண்டிருந்தது. 3 மாசம் அல்லது குறைந்தது 2 மாசம் இப்படிதான் நாங்க ஊழியம் பண்ணுவோம் ஒவ்வொரு வாரமும். அப்ப 4 வாரங்கள், ஒரு மாசத்துக்கு 4 வாரங்கள், 8 வாரங்கள்ல இருந்து 9 வாரங்கள் பாத்தீங்கன்னா நாங்க வெவ்வேறு இடத்துல இருந்து ஊழியம் செய்கிறதா, குறைந்தது 9ல இருந்து 10 ஊருக்கு போய் 10 மாநிலங்களுக்கு போய் ஊழியம் செய்கிறதாய் காணப்படும். இப்படி நாங்க ஊழியம் செய்யும் பொழுது ஒரு ஸ்தலத்துக்கு நாங்க போயிருந்தோம். அந்த இடத்துக்கு நாங்க போய் ஊழியத்தை நிறைவேற்றினோம். அங்க ஒரு வாரம் தங்க வேண்டியதா இருந்தது. அங்க தங்கி ஊழியத்தை நிறைவேற்றினோன்னு இன்னொரு இடத்துக்கு அங்க போயிட்டு அடுத்த வாரத்துக்கு எங்களுக்கு வேற இடம் இல்லாதனால திரும்பி அந்த பாஸ்டரை கூப்பிட்டாரு. எங்கிட்டே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க போய் இருந்து ஊழியத்தை நிறைவேற்றணும். அப்ப குறைஞ்சது 2 வாரம் அந்த இடத்துல ஊழியத்தை நிறைவேற்றிருக்கோம். ஆனா அந்த ஊழியத்தை எங்க பேட்ச் தான் போய் நிறைவேற்றுச்சு, எங்க இதுதான் போய் நிறைவேற்றி எல்லாம் முடிச்சுட்டு வந்துச்சு. நான் லீடரா இருந்தேன் அந்த டீமுக்கு. எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமா எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசி எல்லாரும் சாட்சி சொல்லி முடிச்சுட்டு கிராஜுவேஷன் முடிஞ்சு வச்சு. ஆனா ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள சில நியூஸ் வந்துச்சு. நாங்க அந்த இடத்துக்கு திரும்பி போய் ஊழியத்தை ஆரம்பிக்க கத்துக்கிற விஷயம். அங்க இருக்கும்போது நாங்க ஊழியத்துக்கு முதல் அந்த போதகர் அங்க இருந்தார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது 1 ஆண்டு கழிச்சு நாங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப சொன்னோம், நாங்க ஃபர்ஸ்ட் வந்தோம் பாத்தீங்களா, அது எவ்வளவு மகிமையா இருந்துச்சுன்னு சொன்னோம். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னன்னா, நீங்க வந்ததுதான் கடைசி டீம், உங்களுக்கு அப்புறம் நாங்க இதுவரைக்கும் எந்த டீமையும் நாங்க இன்வைட் பண்ணல, எந்த டீமையும் நாங்க எங்க சபையிலோ எங்க ஊழியத்திலயோ நாங்க இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து நீங்க வந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து நாங்க கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 2 அந்த பாஸ்டரும் சொல்றாங்க. அப்போ எங்களுக்கு ஆச்சரியமாச்சு, ஏன் பாஸ்டர் நீங்க கூப்பிடல, என்ன ஆச்சு, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, எங்களை அனுப்புன டைரக்டர், எங்களை அனுப்புனவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க ஜனங்களை அனுப்புறோம், 15 பேரை நாங்க அனுப்புறோம், 15 பேர் வருவாங்க, அவங்க ஊழியம் செய்வாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லி எங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட், ஒரு நாளைக்கு அவங்க எங்களுக்கு செலவழிச்சது $25 to $50.
15 பேருக்கு $50 செலவழிச்சாங்க. ஆனா அந்த $50 எங்களால முடிஞ்ச அளவு $10 நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் எங்க டைரக்டர் பேசியிருக்காங்க. ஆனா நடந்தது என்ன, 14 நாட்கள் நாங்கள் அங்க இருந்தோம். அங்க இருக்கும்போது இவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த பாஸ்டர் எங்க டைரக்டர் கால் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, பணம் கம்மியா இருக்கு, எங்களால முடியல, எங்களுக்கு நீங்க சொன்னீங்கல்ல ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. அவங்க நாங்க இந்த பண்றோம், இந்த அனுப்புறோம்னு சொல்லி கடைசி வரைக்கும் அனுப்பல. அந்த டீம் எல்லாம் எவ்வளவோ அவர் கஷ்டப்பட்டு மற்றவங்ககிட்ட வாங்கி அந்த ஊழியத்தை நிறைவேற்றி எங்களையும் சந்தோஷமா அனுப்பிட்டாரு. என்கிட்ட கூட சொல்லல, நான் லீடரா இருந்து என்கிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் அவர் கேட்டிருக்காரு, நாங்க இன்னொருத்தவங்ககிட்ட தான் வாங்கிதான் இந்த ஊழியத்தை செஞ்சு எங்களுக்கு வேணும், தேவையா இருக்கு, அவங்களை அடைக்கிறோம். எங்க டைரக்டர் கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே காலை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அதை பத்தி பேசவே இல்லை, அதை பத்தி எதுவுமே சொல்லல. அதனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, மனஸ்தாபப்பட்டு அப்படியே அந்த ஊழியத்தை நிறுத்தினாங்க. அந்த ஊழியம் அப்படியே நின்று போனது. நாங்க வர்ற வரைக்கும் சரி, இன்னைக்கு வரைக்கும் சரி, அந்த போதகரும் சரி, அந்த சபையான சரி, இன்னும் அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து எந்த டீமையும் இன்வைட் பண்ணல. இதனால என்ன நடந்தது, அந்த ஆர்கனைசேஷனால் செய்யப்பட வேண்டிய மற்ற ஊழியங்கள் நிறுத்தப்பட்டது. அந்த ஆர்கனைசேஷனால் மற்ற சபைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படியே நின்று போனது. இன்னைக்கும் அப்படியே நின்றுதான் காணப்படுகிறது. காரணம், ஒரு மனுஷன் செய்த புரட்டான காரியத்தினால அவர்கள் அங்க மட்டும் பொய் சொல்லல, எங்கிட்டையும் பொய் சொல்லி, எங்க டீம் மெம்பர்ஸ்டையும் பொய் சொல்லி $200 வாங்கியிருக்காங்க. $200 வாங்கி அதை அவங்களுக்கு சொந்தமாய் செலவழிச்சுக்கிட்டாங்க அந்த டைரக்டர். இதனால் நடந்தது என்ன, ஊழியங்கள் அப்படியே நிறுத்தப்பட்டு போன. புரட்டு பண்ணது அந்த ஒரு மனுஷன், ஆனா விபரீதம் எங்க வந்தது, ஊழியம் நிறுத்தப்பட்டது. அங்கு இருந்து செய்யப்பட வேண்டிய மற்ற வாலிபர் ஊழியங்கள் நிறுத்தப்பட்டது. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாய் கபடற்றதா இருக்க வேண்டும் என்றால் காரணம் என்ன, நாம் அந்த நேரத்துல போய் சொல்லி அந்த நேரத்துல மாற்றி பேசி நம்ம தப்பிச்சிடலாம். ஆனா அதன் நிமித்தமாய் இன்னொரு இடத்துல கர்த்தருடைய ஊழியங்கள் நிறுத்தப்படும். கர்த்தருக்காய் வாழ வேண்டியவர்களுடைய மனுஷர்களுடைய ஜீவியம் மாறி போகும். அதுதான் வசனம் சொல்லுது, நம்முடைய வாய் கபடற்றதா இருக்க வேண்டும். நம்முடைய வாய் புரட்டும் விபரீதத்துக்கும் விலகினதாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறன்னா நம்முடைய ஜீவியத்தை அனலைஸ் பண்ணி பாருங்க, சோதித்து பாருங்க. என்றைக்காவது நான் செய்தது தவறின் நிமித்தமாய், நான் சொன்ன பொய்யினால இன்னொரு இடத்துல விபரீதம் வந்திருக்கா, நான் பண்ண காரியத்தினால புரட்டினால் விபரீதம் வந்திருக்கான்னு ஒப்பு கொடுங்க. இனிமே நான் புரட்டும் விபரீதமும் என் வாயில் இராதபடி நான் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுப்போமாக. அப்ப நீதிமொழிகள் 8:8 சொல்லுகிறது, புரட்டும் விபரீதமும் இல்லை, புரட்டும் விபரீதமும் இல்லை. அப்ப கர்த்தர் சமூகத்துல வந்திருக்க நாம் நம்முடைய வாயிலை கபடற்றவர்களாய் நாம் காணப்படுவோம். இரண்டாவதாக, அந்த மாசில்லாதவர்கள் என்பது வாயிலே கபடற்றவர்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப கபடற்றவர்கள் என்றால் முதலாவது பொய் பேசுவது இல்லை என்ற அர்த்தம். இரண்டாவது, கபடற்றவர்கள் என்றால், வாயிலே கபடற்றவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவும் அவர்கள் வாயிலே காணப்படுவதும் இல்லை. அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. இரண்டாவதாக, கபடற்ற வாய் என்றால் என்ன அர்த்தம்? வஞ்சக நாவு வாயிலே இருக்கக்கூடாது. நம்முடைய நாவு வஞ்சகம் பேசுகிற நாவாய் இருக்கக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வஞ்சகம் பேசுகிறதா இருக்கக்கூடாது. அப்ப வஞ்சகம் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 59வது சங்கீதம் 5வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீ சகல ஜாதிகளை விசாரிக்க விழித்தெழும்பும், வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாது. வஞ்சகம் என்றால் என்ன அர்த்தம்? துரோகம். வஞ்சக நாவு என்றால் என்ன அர்த்தம்? துரோகம் செய்கிற நாவு. இன்னொரு வார்த்தையில சொல்லனா,
உறுதி கொடுத்துட்டு அந்த உறுதியை செய்யாமல் இருக்கிறது, அந்த உறுதியின்படி நடக்காமல் இருக்கிறது. அந்த நேரத்துக்கு நம்ம சத்தியம் பண்றோம், ஆணையிடுறோம், நான் கண்டிப்பா நான் செய்வேன், கண்டிப்பா நான் நடப்பேன், கண்டிப்பா நான் உனக்கு இதை செஞ்சு கொடுப்பேன். ஆனா நடக்கிறது என்ன? அந்த நேரத்துல நம்ம சொல்லிட்டு அடுத்த நேரத்துல அந்த அந்த வார்த்தை அப்படியே மாறி போகும். இது பொய்ன்னு நம்ம சொல்ல முடியாது, இது துரோகம் என்று சொல்ல. பொய் என்றால் என்ன அர்த்தம்னா, அந்த நேரத்துக்கு எஸ்கேப் பண்றதுக்கு நீங்க உங்களை அறிந்தோ அறியாமலோ சொல்றது. அதனால என்ன விபரீதம் வரும்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க சொல்லிடுறீங்க. அதுதான் பொய். அந்த நேரத்துல உங்களை தப்பிக்கவோ அல்லது உங்களை சார்ந்தவங்களோ நான் தப்பிக்கிறதுக்கு நம்ம சொல்ற ஒரு காரியம், அதுதான் பொய். ஆனா வஞ்சகம்னா என்ன அர்த்தம்னா, தெரிச்சே சொல்லுகிற பொய் தான் வஞ்சகமாய் மாறுது, துரோகம் என்று சொல்ல. உதாரணத்துக்கு சிறிது நல்ல உதாரண வேதத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஏவாளின் இடத்துல சாத்தான் கேட்கிறான், அந்த பாம்பின் வடிவத்துல சாத்தான் கேட்கிறான், ஆண்டவர் இந்த விருட்சத்துல இருக்க கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னது உண்டோ? சாத்தானுக்கு தெரியும் அந்த கனியை அவங்க புசிக்க கூடாது, நன்மை தீமை அறியத்தக்க கனி அவர்கள் புசிக்க கூடாது, அது தெரியும், சாத்தானுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் என்ன நடக்குது? சாத்தான் கேட்கிறான், ஆண்டவர் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? உடனே அவன் சொல்லுகிறான், ஏவல் சொல்றான், ஆமா, நடுவுல இருக்கிற 2 விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. உடனே சாத்தான் என்ன சொல்றான், புசிச்சீங்கன்னா அவரை போல மாறிடுவீங்க, அதனாலதான் புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுதான் வஞ்சக வாய். சாத்தானுக்கு நல்லா தெரியும் அந்த கனியை புசிக்க கூடாது, அந்த கனியை இவங்க புசிச்சாங்கன்னா சாகவே சாவார்கள், அந்த கனி நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதை இவங்க புசிக்க கூடாது என்று சொல்லி அவர் நன்றாய் அறிந்திருந்தார். ஆனாலும் நடக்கிறது என்ன? சாத்தான் அந்த கனியை அவளை புசிக்க வச்சான். இதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை அவர் அடைத்தார். காரணம் என்ன? அந்த தோட்டத்துல ஜீவ விருட்சத்தின் கனியும் இருக்கிறது, நன்மை தீமை அறியத்தக்கவையே நாமில் ஒருவரானார்கள். இப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து, அப்ப அங்க 2 மரம் இருக்கு, ஒண்ணு நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொடுக்குது, இன்னொன்னு ஜீவ விருட்சம். ஆனா சாத்தான் நேக்கா என்ன பண்றான் பாருங்க, அவன் தந்திரமா என்ன பண்ணுகிறான், நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் அவங்களை புசிக்க வைக்கிறான். காரணம் என்ன? அதுதான் அவர்களை பாவத்திலே விழ செய்கிறதா இருக்கும், அதுதான் அவர்களை பாவம் செய்ய தூண்டுகிறதாயும் மாறுகிறது. அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கல, அவன் கொடுத்தது நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசிக்க வைத்தான். இதுதான் வஞ்சக நாவு என்று சொல்லப்படுகிறது. வஞ்சக நாவு என்றால் தெரிந்தே அறிந்தே இதனால் இந்த விளைவு வரும், இதனால் இந்த காரியம் நடக்கும், இப்படி நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு வரும் தெரிஞ்சே சொல்லுகிறோம். பாத்தீங்களா, அதுதான் வஞ்சக நாவு, அதுதான் துரோக நாவு என்று வசனம் சொல்லு. இந்த துரோக நாவும் வஞ்சக நாவும் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எதனால நம்ம வஞ்சகர்களாய் மாறுறோம் தெரியுமா? வசனம் சொல்லுது, அதுக்கு நல்ல விளக்கத்தை சொல்லுகிறது. வஞ்சக நாவுக்கு துரோகத்துக்கு காரணம் என்னவென்றால், வசனம் இப்படியா சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை. எங்கள் போதகம் வஞ்சனையினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை சொல்லுகிறது, எங்களுடைய போதனையானது எங்களுடைய துர் ஆலோசனையினால நாங்க செய்யல, எங்களுக்குள்ளாக இருக்கிற துர் ஆலோசனை, இதனால எனக்கு என்ன நன்மை வரும், இதனால நான் பேசுறதுனால எனக்கு என்ன நன்மை வரும், நான் இந்த வசனத்தை போதிக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை வரும் அப்படின்னு நாங்க நினைச்சு சொல்லல. என்ன அர்த்தம்?
வஞ்சகம் எங்க வரும் தெரியுமா? இங்க செல்ஃபிஷ்னஸ் இருக்கு, எங்க சுயநலமாய் கிரியை செய்கிறோம். நான் இப்படி சொன்னேன்னா அவன் உளுந்தாலும் பரவாயில்ல, நடந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அதனால ஒரு ஆதாயம் வருது, எனக்கு அதனால ஒரு நன்மை நடக்குது, எனக்கு அதனால ஒரு மீட்பு, ஒரு காரியம் நான் நினைச்சது நடக்குதுன்னு சொல்லிட்டு நாம் பேசுகிறோம் பாத்தீங்களா? அதுதான் அந்த எண்ணம் தான் வஞ்சகமாய் மாறுகிறது. இங்கிலீஷ்ல சொன்னாங்க செல்ஃபிஷ்னஸ், சுயநலமாய் நடந்து கொள்ளுகிறது தான் வஞ்சகத்திற்கு காரணமாய் அமைகிறதா. இப்ப யோசித்து பாருங்க, நாம வஞ்சக நாவன் கேட்ட உடனே எனக்குள்ள வஞ்சக நாவெல்லாம் இல்ல, நான் யாருக்கு துரோகம் செய்யலன்னு நம்ம முடிவெடுத்திருப்போம். ஆனா இப்படி யோசித்து பாருங்க, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஜீவியத்திலே இதுவரைக்கும் சுயநலமா எங்கேயாவது நடந்திருக்கிறோமா? நான் இத சொன்னா இது எனக்கு நடக்கும் தெரிஞ்சு நீங்க பேசி இருக்கிறீங்களா? அதுதான் வஞ்சக நாவு என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு நல்ல உதாரணம் வேதத்துல யார் தெரியுமா? துர்யோசனையோட நடந்தவங்களுக்கு உதாரணம் யார் தெரியுமா? மத்தேயுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க என்ன நடக்குது? வசனம் சொல்லுகிற அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 28:11 சொல்லுகிறது, அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கும் அறிவித்தார்கள். யார் இந்த காவல் சேவகர்கள்? இவங்கதான் கிறிஸ்துவினுடைய சரீரம், இயேசுவினுடைய சரீரம் வைக்கப்பட்ட கல்லறைக்கு வெளியில காவல் காக்குறாங்க. அதிகாலையிலே தூதன் இறங்கி வர்றான், அங்கு ஒரு பெரிய நிலநடுக்கம் வருது, கல்லறையின் கற்கள் புரண்டு போகிறது. இதை பார்த்த உடனே, இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்க செத்தவங்களை போல மாறிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது? ஸ்திரீகள் வந்து அங்க தூதர்களை பார்த்துட்டு இப்ப யோவான்ட்டையும் பேதுருட்ட போய் சொல்றாங்க. பேதுரு, யோவான் மற்ற சீசர்களும் வந்து பார்த்துட்டு அங்க கல்லறையில இயேசுவினுடைய சரீரம் இல்லைன்னு தெரிஞ்ச பின்பு இவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. போன பின்பு என்ன நடக்குது? அவர்கள் போகையில், சீசர்களும் மற்ற ஸ்திரீகளும் வீட்டுக்கு போன பின்பு இந்த காவலாளர்கள் நினைவுக்கு வர்றாங்க. நினைவுக்கு வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க? ஊருக்குள்ள போய் ஆசாரியர் இடத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க நின்னுகிட்டு இருந்தோம், பெரிய சத்தம் உண்டானது, நிலநடுக்கம் வந்துச்சு, தூதர்கள் இறங்கி வந்தாங்க, நாங்க செத்தவங்களை போல மாறினோம். இப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இப்ப இயேசுவினுடைய சரீரம் அங்க இல்ல, அவருடைய சேலை சுற்றி மடித்து வைக்கப்பட்டுள்ளது. அங்கு ஒரு பெரிய அதிர்வு வந்தது. அவர் மெய்யானவே தேவனுடைய குமாரனை போல இருப்பாரோ என்கிற வார்த்தையெல்லாம் அவங்ககிட்ட இருந்து வருது. நடந்தவைகள் எல்லாவற்றையும் ஆசாரியர் இடத்துல சொல்றாங்க. சொன்ன உடனே ஆசாரியர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, என்ன செய்யறாங்க பாருங்க. அவர்கள் போய் மூப்பர்களை கூட்டி வந்து ஆலோசனை பண்ணி தேவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை காவல் கொண்டு போய் களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். யார் சொல்றா? ஆசாரியர்கள், சபை மூப்பர்கள் என்ன செய்யறாங்க? ஆலோசனை பண்ணி. இதுதான் வஞ்சகம். வஞ்சகம் என்பது என்ன? அங்கு ஒரு ஆலோசனை பண்றாங்க. இயேசுனுடைய சரீரம் அவர் உயிர் தெழுந்துட்டாரு, சீசர்கள் சொல்றாங்க, சேவகர்கள் சொல்றாங்க. ஆனாலும் இவங்க ஆலோசனை பண்றாங்க. என்ன ஆலோசனை பண்றாங்க? இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு சொன்னா நம்மளுக்கு எல்லாரும் கல்ல கொண்டு எறிவாங்க, நம்மகிட்ட வந்து ஆதாயம், நம்மகிட்ட வந்து ஜெபிக்க வர்றவங்க ஜெபிக்க வர மாட்டாங்க, நம்ம சத்தியம் சொன்னா கேட்கிறவங்க கேட்க மாட்டாங்க, சினகாவுக்கு வந்து ஜோம் பண்றவங்க வர மாட்டாங்க, எல்லாரும் இயேசுக்கு பின்னாடி போயிடுவாங்க. ஏற்கனவே அவருக்கு கம்பளம் விரிச்சிருக்காங்க, ஏற்கனவே அவரை பாடி துதிக்கிறாங்க, எல்லாருமே அவரை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டோம், இப்ப அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு தெரிஞ்சிட்டா எல்லாரும் நம்மளை குற்றம் சாட்டி, நமக்கு இருக்கிற தகுதி, நமக்கு இருக்கிற அடையாளம், நமக்கு இருக்கிற அதிகாரம், நமக்கு இருக்கிற எல்லாமே போயிரும், இயேசுவுக்கு எல்லாமே வந்துரும். அவருக்கு அது வரக்கூடாது என்பதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? பணத்தை சேவரில் கொடுத்து அவங்களை பொய் சொல்ல.
இப்ப என்ன நடக்குது? அவர்கள் பணத்தை கொடுத்தார்கள், சேவலுக்கு கொடுத்து பொய் சொல்ல சொன்னாங்க. உடனே அவங்க என்ன செய்யறாங்க? அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டவையே படியே செய்கிறார்கள். இன்னொரு காரியம் தெரியுமா? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது பாருங்க, இது தேசாதிபதி கேள்விப்பட்டால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி என்று வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள குறிச்சு மட்டும் ஆலோசனை பண்ணல. நம்ம சொல்ற பொய்யினால, நம்ம சொல்ற தவறான காரியத்தினால வேற ஏதாவது ரோமாபுரியிலிருந்து இந்த பாதிப்பு வந்துச்சுன்னா, ரோம அதிகாரிட்ட இருந்து பாதிப்பு வந்துச்சுன்னா, அதையும் நம்ம சமாளிக்க ஆயத்தமா இருக்கும்னு சொல்லி எல்லா பிளான் போட்டு சுயநலமா செயல்படும். இதுதான் வஞ்சக நாவு. இதுதான் வஞ்சக நாவு. அப்ப இந்த வஞ்சக நாவுடால என்ன நடந்துச்சு தெரியுமா? அதனால அங்க வந்த விளைவு என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்றது, அந்த 15வது வசனம் சொல்லுது, அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் மேசியாவுக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் இயேசுவை அவங்க மேசியான்னு ஏத்துக்கிறதே கிடையாது. நம்ம போனோம், இயேசுவை சொல்லி நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பாத்தீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு முன்பாக எச்ச துப்புவாங்க, துப்பி உங்களை அடித்து விரட்டுவாங்க. இன்னைக்கும் சரி, கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலிலே பர்சிக்யூட் பண்ணப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம தான் சொல்றோம், இஸ்ரவேலிலே தேவன் இயேசு கிறிஸ்து பிறந்தார், ஆபிரகாமின் ஸ்தலம் இருக்கு, எல்லாமே இருக்கு, நம்ம போகிறோம், உண்மைதான். ஆனா இன்னொரு பக்கத்துல இஸ்ரேல் தேசத்திலே கிறிஸ்தவர்கள் பர்சிக்யூட் பண்ணப்படுகிறார்கள். அவர்கள் உபத்திரவப்படுகிறவர்களாகத்தான் இஸ்ரேல் தேசத்துல காணப்படுகிறார்கள். அப்ப காரணம் என்ன? அன்னைக்கு பிரதான ஆசாரியர்களும் சபை மூப்பர்களும் வஞ்சக நாவோடு செயல்பட்டதுனாலதான், அவர்கள் தங்களுக்கு சுயநலமாய் யோசித்து துர்யோசனை செய்ததுனாலதான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய வாய் கபடற்றதா இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாய் கபடற்றதாய் மாற வேண்டும் என்றால், நம்ம பொய் சொல்றதுல மாத்திரம் நம்ம கவனமா இருக்கக்கூடாது. எதுல கவனமா இருக்கணும் தெரியுமா? எனக்கு ஆதாயம் வர்றதுனால நான் இதை செய்கிறேன் என்கிற பேச்சு நம்முடைய வாயில இருக்கக்கூடாது. எனக்கு அதனால ஒரு நன்மை வருது, எனக்கு அதனால ஒரு காரியம் நடக்குது என்கிறபடி நம்ம பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற துக்கமான காரியம் என்ன தெரியுமா? நிறைய தேவ பிள்ளைகள், நிறைய போதகர்கள், நிறைய விசுவாசிகள் இந்த வஞ்சக நாவை உடையவர்களாய் தான் காணப்படுகிறார்கள். காரணம் என்ன? எனக்கு அதனால ஒரு நன்மை வரணும், எனக்கு அதனால ஒரு காரியம் நடக்கும். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு போதகர்கிட்ட பேசி கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, திடீர்னு சொன்னார், போதகர்ல யார் ஒருத்தவங்க சொன்னாங்க, யார் சொன்னாங்கன்னு நான் மறந்துட்டேன். ஒருத்தவங்க ஒரு தேவ புள்ள, இந்த ஊழிய கதரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் சொன்னாரு, நாங்க யூடியூப்ல ஒரு காரியம் கேள்விப்பட்டோம், ஒரு பாஸ்டர் சொன்னாரு, இந்த காரியம் இப்படி நடந்திருக்கு, இயேசுவினுடைய வருகைக்கு இதெல்லாம் ஆயத்தம், இதெல்லாம் நடந்துருச்சு பாருங்க, இன்னும் இப்ப இயேசு வந்துருவாரு, கொஞ்ச நாள்ல வந்துருவாருன்னு சொல்லி அவர் உதாரணமா போட்டு அதை போட்டிருக்கிறாரு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அவர் அதை விளக்கமா கொடுத்திருக்காரு. இப்ப நடந்திருக்கு, அந்த முக்கியமான அடையாளம் நடந்திருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னேன். நான் அப்பயே சொன்னேன், இது மாதிரி நிறைய நியூஸ் வருது. செங்காளைகள், அதாவது ரெட் ஆக்சல், அதாவது சிவப்பு காளைகள் கிறிஸ்துவ வருகிற நாளில பலியிடப்படும், ஆலயம் கட்டப்படுறதுக்கு முன்னாடி பலியிடப்பட்டு ஆலயம் கட்டப்படும் என்கிற அடையாளம் இருக்கு, தீர்க்கதரிசனம் இருக்கு. அது நிறைவேறிச்சுன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் வருது. ஆனா அது உண்மையான வீடியோஸ் கிடையாது, அது ஏஐ மூலமா எடிட் செய்யப்பட்டதுன்னு சொல்லி அந்த தேவ மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் சொல்றேன். அவர்கிட்ட நான் சொல்றேன், அது போல இதுவும் ஒரு பொய்யான தகவலாதான் இருக்கும், நாம இந்த நாள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனாலும் எனக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அவர் சொன்ன மாதிரி அந்த வீடியோல கடைசி அடையாளங்கள் நிறைவேறுகிறது சொல்லியிருப்பாரோ, அது முக்கியமான அடையாளமே அதுக்கு உண்மைக்கே நடந்திருக்கான்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். எதுவுமே அப்படிப்பட்ட எதுவுமே காரியம் இல்லை.
அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்த பிறகு திரும்பி அவர் சொன்ன வீடியோவே அந்த மனுஷனுடைய பேரையே போய் போட்டு பார்த்தேன். யூடியூப்ல போய் பார்த்தா டைட்டில் அவர் சொன்ன மாதிரியே இருக்கு. இயேசுவின் வருகைக்குரிய அடையாளம் நிறைவேறிடுச்சு, முக்கியமான அடையாளம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு, இப்ப இது நடந்திருக்குன்னு போட்டிருக்கேன். சரி, உள்ள போய் நான் போய் அந்த வீடியோ பிளே பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அவர் போட்ட டைட்டிலுக்கும் அவர் ஆரம்பித்த சப்ஜெக்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் ஏதேதோ பேசுறாரு, ஏதேதோ சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாரு, இப்படி நடந்தாதான் இயேசு வருவார். தொடக்கத்துல என்ன சொன்னாரு, இயேசு வரப்போகிறார், இது அடையாளம் நடந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல இயேசு வரப்போறது. ஆனா முடிக்கும் போது என்ன சொல்றாரு, இந்த அடையாளம் நடந்தாதான் நடக்கும். எதற்காக அதை அப்படி வீடியோ போடுகிறார், அந்த மூலமா அவருக்கு ஒரு வியூ வரணும், அது மூலமா நிறைய பேர் பார்க்கணும், அது மூலமா அவருக்கு அந்த சம்பளம், அந்த பணம் வரணும். உள்ள இருக்கிற நியூஸ் எல்லாமே அவர் போட்ட தலைப்புக்கு அவர் சொன்னதுக்கு காரியம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இதனால என்ன நடக்கும், வருகைக்காய் ஆயத்தமாகிறவர்களும் வருகையை குறித்து பயப்பட்டு கவனமா இருக்கிறவங்க கூட வழி விலகி போவதற்கு அது ஏதுவாய் மாறும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க வருகை வருகைன்னு சொல்லுகிறாங்களே, ஆனா ஏன் இன்னும் வரலன்னு சொல்லி நிறைய பேர் கிறிஸ்துவின் வருகையை விட்டு விலகி போகிறாங்க. காரணம் என்ன, நிறைய தவறான காரியங்கள் தங்களுடைய லாபத்திற்காய் சுயநலத்துக்காய் போடுகிறார்கள். இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, இன்டர்நெட் ஈஸியா எடிட் பண்ணலாம், உங்க வார்த்தையை நீங்க போட்டீங்கன்னா போதும், இன்டர்நெட்டை ஈஸியா எடிட் பண்ணலாம், அதுவே எடிட் பண்ணி கொடுக்கும். அதை வச்சுட்டு இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ உலகத்துல நிறைய பேர் பொய்யான தகவல்களை சொல்லுகிறார், பொய்யான காரியத்தை சொல்லுகிறார்கள். இதைத்தான் கிறிஸ்து சொன்னார், கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் சொன்னா நீங்க எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் எதை காட்டுகிறது, வஞ்சக நாவை காட்டுகிறது. தங்களுடைய லாபத்துக்காய் தங்கள் சுயநலத்துக்காய் காரியங்களை நடப்பிக்கிறதை காட்டுகிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்கணும். அது என்ன செய்யும், அது சந்ததியவே வழிமாற்றி போடும். அனனியா சப்பிரால் சொன்ன பொய்யினால ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல இருந்த ஜனங்க மாத்திரம்தான் ரட்சிக்கப்படல, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் தான் அங்க சொல்ல, ஆனா அற்புத அடையாளம் மூலமா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இங்கு பிரதான ஆசாரியர்களும் ஆசாரியர்களும் மூப்பர் சபை மூப்பர்களும் சொன்ன பொய்யினால இஸ்ரவேல் தேசத்தின் சந்ததியே, யூத சந்ததியை கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு பெரிய கூட்டமே, தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட கூட்டமே கிறிஸ்துவை புறக்கணிக்கிறவர்களாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவையும் குமாரனையும் புறக்கணிக்கிறவர்கள் பிதாவை புறக்கணிக்கிறார். அப்ப இன்றைக்கு அந்த கூட்டம் முழுவதும் பிதாவை புறக்கணிக்கிற யூத கூட்டமாய் மாறி போய் கொண்டிருக்கு. அது அதே நிலைமையில காணப்படும். காரணம் என்ன, ஒரு கூட்டத்தாருடைய வஞ்சக நாவு. அப்ப வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் அரண்மனையிலே நீங்கள் வாசம் பண்ணுகிற அரண்மனை வாசியா நீங்க இருக்கணும்னா, இந்த பூமியில அரண்மனை வாசியை போல நீங்க வாழணும்னா, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும், மாசற்றதாய் காணப்படணும். அது பொய்யை பேசுகிறதாய், புரட்டும் விபரீதம் பேசுகிறதாய் இருக்கக்கூடாது. வஞ்சகம் பேசுகிற நாவாய் காணப்படவே கூடாது. அப்ப முதலாவது கபடற்ற வாயுடையவர்களாய் நாம் காணப்படணும். இரண்டாவதாக அந்த வசனம் சொல்லுது பாருங்க, மாசற்ற இருதயம், மாசில்லாதவர்கள் என்றால் என்ன அர்த்தம், ஒன்னு கபடற்ற வாய், இரண்டாவது அந்த வார்த்தை சொல்லுகிறது யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. யோபு 31:7 சொல்லுகிறது, என் நடக்கைகளின் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின் தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால். இரண்டாவதாக மாசில்லாதவர்கள் என்றால் என்ன அர்த்தம், கைகளிலே மாசற்றவர்களாய் இருக்கணும், கண்களிலே மாசற்றவர்களாய் இருக்கணும், நடக்கையிலே மாசற்றவர்களாய் இருக்கணும். அந்த வசனம் 3 அடையாளத்தை சொல்லுது. என்னென்ன அடையாளம், ஒன்று வலிகள், இரண்டாவது கண்கள், மூணாவது கைகள்.
வழிகளில் அந்த வசனம் சொல்ல என் நடக்கையின் வழியை விட்டு விலகினதும். இது எதை காட்டுகிறது? கர்த்தர் நமக்கு வைத்த ஓட்டத்துல நாம் விட்டு விலகுகிறதை காட்டுகிறது. கர்த்தர் நமக்கு வைத்த ஓட்டம் நாம் அதை விட்டு விலகுகிறவர்களாய் நாம் இருந்தோம் என்றால் அதுதான் மாசுள்ள ஜீவியமாய் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? மற்றவர்களோடு நம்மளை ஒப்பிட்டு நம்ம நடக்கிறதை காட்டுகிறது. கர்த்தருடைய அதாவது மாசுள்ள நடக்கை என்பதுன்னா என்ன அர்த்தம்னா, மற்றவங்க போல நம்ம நடக்கிறது, மற்றவங்க போல நம்ம செய்யறது, மற்றவங்க போல நம்ம பேசுறது, அல்லது மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம வாழ்றோம் பாத்தீங்களா, அதுதான் மாசுள்ள ஜீவியத்தை காட்டுகிறது. அந்த வசனம் தெளிவா சொல்லிப்பாங்க, என் நடக்கையிலே வழியை விட்டு விலகினதும் உண்டான. வழியை விட்டு விலங்கு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அது உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும். எனக்கு எந்த ஓட்டத்தை வைத்திருக்கிறார், நான் எந்த இதுல ஓடணும், எந்த காரியத்துல நிலைச்சு நிக்கணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அழைப்பு இருக்கு. அந்த அழைப்படி நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படணும். அந்த வழியிலே நாம் நிற்கிறவர்களாய் காணப்படணும். வேதம் சொல்லுகிறது, பவுலையும் பர்னபாவையும் அவர்களை பிரித்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுது. பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள். காரணம் என்ன? அவர்கள் என்னுடைய ஊழியத்தை செய்யும்படி. எப்ப சொல்றாரு? அவங்க உபவாசம் பண்ணி அபிஷேகத்துல நிறைஞ்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்கு பவுலையும் பர்னபாவையும் குறித்து வார்த்தை வருகிறது, அவர்களை பிரித்து விடுங்கள். காரணம் என்ன? அவர்களுக்கென்று வேறொரு ஊழியத்தை நான் வச்சிருக்கிறேன், அவர்களுக்கென்று வேறொரு காரியத்தை நான் வைத்திருக்கிறேன். அவங்களை நீங்க பிரிச்சு விடுங்க. அவங்க உங்களோட சேர்ந்து ஊழியம் செய்யறதில்ல, அவர்கள் வேறு ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வேறு ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இது எதை காட்டுகிறது? அப்ப தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு நடக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்துல நம்ம ஓடுகிறவர்களா இருக்கணும். இதற்கு வேதத்துல நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஏன்? அப்போஸ்தலர் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பவுல் பிசாசை விரட்டுகிறார். பிசாசை விரட்டுற பார்த்த உடனே சில யூதர்கள் மாயவித்தை மந்திரம் செய்யற யூதர்கள் என்ன செய்யறாங்க? அவங்களும் இயேசுவின் நாமத்தினாலே, பவுல் சொன்ன நாமத்தினாலே நாங்கள் உன்னை துரத்துகிறோம் பொல்லாத ஆவியை விரட்டுறாங்க, பிசாச விரட்டுறாங்க. ஆனா நடந்தது என்ன? பிசாசு சொல்றான், பொல்லாத ஆவி சொல்லுது, நான் பவுலையும் அறிவேன், இயேசுவையும் எனக்கு தெரியும், நீங்க யாருப்பா, நீங்க யாரு? உடனே என்ன நடக்குது? அவர்கள் அந்த பிசாசு அவர்களை ஆட்கொண்டது. அந்த மந்திரம் செய்ய யூதர்களை ஆட்கொண்ட சிமியோன் என்கிற ஒரு மனுஷன் வர்றான். அவன் சொல்றான், நான் கை வச்சாலும் எல்லாரும் அபிஷேகம் பெறணும், எனக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி பணத்தை கொடுக்கிறான். உடனே அவன் அங்கு சபிக்கப்படுகிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது? மற்றவர்களோடு நம்முடைய ஜீவியத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். மற்றவங்க அவங்ககிட்ட இருக்கிற வரம் எனக்கும் வேணும். அவங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்களா, நானும் தீர்க்கதரிசனம் சொல்லணும். அவங்க அற்புத அடையாளங்கள், அவங்க வியாதியை சொல்ல குணமாக்குறாங்க, நானும் குணமாக்கணும். இதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுல ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உங்களுடைய நோக்கம் அது குறித்து என்னவா இருக்கிறோம், அதன்படிதான் கர்த்தர் அதுக்கு பதில் கொடுக்கிறார். எனக்கு அந்த வரம் வேணும், அந்த தீர்க்க தரிசனம் வேணும் கேட்கறது தவறே கிடையாது. ஆனா அதன் நிமித்தமாய் நானும் மேன்மை அடைவேன், நானும் புகழ் அடைவேன், அவங்க மூலமா அவங்கள மாதிரி நானும் பிரபலமாவேன்னு நினைச்சு நம்ம கேட்டோம்னா அது கர்த்தருடைய பார்வையிலே வழியை விட்டு விலகுகிறதாய் காணப்படுகிறது. யார் யாருக்கு எந்த அளவிலே கர்த்தர் அளக்கணுமோ அந்த அளவை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல நம்ம பொறுமையாய் ஓட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே நம்ம பொறுமையாய் ஓட வேண்டியது அவசியமா இருக்கு. இங்க வசனம் சொல்லுது பாருங்க. அப்ப யோபு சொல்லுகிறார், யோபு 31வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது யோபு தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்க, என்னுடைய நடக்கையிலே வழிவிட்டு விலகினது உண்டானா. அவருடைய வழியிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல அவர் பொறுமையாய் ஓடுகிறார்.
அவர் கொடுக்கப்பட்ட ஓட்டம் என்ன? அவர் ஐஸ்வர்யனாய் இருந்தார். ஆனாலும் தன் குமாரர்கள் பாவம் செய்திருவார்களான்னு சொல்லி அவர்களுக்கு ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பலி செலுத்துகிறவராய் காணப்பட்டார். தன் குடும்பத்தை நீதியில நடத்தினார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையாய் ஓடிக்கொண்டிருந்தார். உபத்திரம் வந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் தனக்கு கொடுக்கப்பட்ட வழியிலே அவன் உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் மாசு இல்லாதவர்களா இருக்கன்னா என்ன அர்த்தம்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல நம்ம பொறுமையாய் ஓடுகிறவர்களா இருக்கணும். மற்றவங்களை கம்பேர் பண்ணி மற்றவர்களை ஒப்பிட்டு எனக்கும் அந்த ஜீவியம் வேணும் நம்ம ஓடுகிறவர்களாய் காணப்படவே கூடாது. நிறைய பேர் மாசற்றவர்கள் என்றால் விபச்சாரம் பண்ணாதது, வேசித்தனம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பேசிக்ல நம்ம சரிபடுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட உங்களுக்குரிய ஓட்டத்தை நீங்க கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஜீவியம் என்ன? நான் என்ன செய்யணும்? நான் ஊழியம் செய்யணுமா? நான் இந்த வேலைக்கு போகணுமா? என்ன செய்யணும்? உங்களுடைய சித்தம் என்ன? அதன்படி என்னை நடத்துங்க. அதன்படி என்ன ஒப்பு கொட்டுங்க. யோசேப்பை பாருங்க, யோசுவாவை பாருங்க. மோசே மரித்து கர்த்தரால் யோசுவா தெரிந்து கொள்ளப்படுகிற வரைக்கும் அவன் மோசைக்கு கீழ்ப்படிந்துதான் காணப்பட்டான். காலைப்பை பாருங்க, யோசுவும் காலைப்பு தான் அன்னைக்கு இருந்ததுல பெரிய ஒரு நல்ல நிலைமையில இருந்தாங்க. அவங்கதான் மோசேவுக்கு நெருக்கமாய் காணப்பட்டாங்க. யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு. நான் காலைப்பு என்ன தேர்ந்தெடுக்கலாம் காலைப்பு பேசல. அவன் யோசுவாவோடு நின்று கானானுக்குள் ஜனங்களை பிரவேசிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆனா மிரியாமையும் ஆரோனையும் பாருங்க. மிரியாம் என்ன சொன்னா? கர்த்தர் மோசேட்ட தான் பேசுவாரா? எங்கிட்டையும் பேசியிருக்கிறாரே. நானும் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறேனே. நானும் அவனுடைய சகோதரி தானே. என்னையும் அழைச்சிருக்க. நடந்தது என்ன? அவளுக்கு வெண்குஷ்டம் வந்தது. ஆரோன் ஜனங்களை நிர்வாணமாக்கி போட்டான். காரணம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல அவன் பொறுமையாய் ஓடாமல், அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல அவன் பொறுமையாய் ஓடாமல் வழியை விட்டு விலகினது. மாசற்றவர்கள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல வழியிலே நாம் பொறுமையாய் ஓடக்கலாம். மற்ற இடத்தையும் நன்மையும் பார்த்து நாம் விலகி போகிறவர்களா இருக்கக்கூடாது. அடுத்த வார்த்தை சொல்வாங்க, என் இருதயம் என் கண்களை விட்டு பின்தொடர்ந்தார். என் கண்களை பின்தொடர்ந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணின் இன்பத்தின்படி ஓடுகிற ஓட்டம் நம்ம ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. நாம் பார்க்கிற விதத்துல ஓடுகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. நம் ஆவியிலே நிதானித்து நடக்கிறவர்கள் தான் மாசற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் சொல்றீங்க, கண்ணின்படி என் கண்களை பின்தொடர்ந்து இருந்தார். என் கண்களை நாம பின்தொடர்ந்து இருக்கிறேன்னா நம்முடைய விருப்பத்தின், நம்முடைய இச்சையின்படி, நம்முடைய கண்களின் விருப்பத்தின்படி நம்ம ஓடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. வசனம் சொல்றீங்க, என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்து. அப்ப நம்முடைய கண்கள்ல பார்க்கிற எல்லாமே நமக்கு தகுதியாயிர, நாம் பார்க்கிற எல்லாமே நமக்கு மேன்மையா இருக்காது. வேதம் சொல்லுகிறது, பிரசங்கின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது பாருங்க, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிக்கட்டும், உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்களின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. கண்ணின் இச்சையின்படி நம்ம ஓடலாம், கர்த்தர் தடுக்கவே மாட்டார். கண்ணின் பார்வையின்படி உங்க இருதயம் வாஞ்சிக்கிறதெல்லாம் நீங்க செய்யலாம், கர்த்தர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். ஆனா நியாயத்திற்பின் நாளிலே கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பாய் நிற்கும் பொழுது கர்த்தர் இதை வைத்து உங்களை கர்த்தர் நியாயத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். நாம் கர்த்தருக்கு அன்றைக்கு கணக்கு கொடுக்கிறவர்களா இருக்கணும். அன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது, நான் என் கண்ணு பார்த்ததெல்லாம் நான் செஞ்சேன், என் கண்ணு விருப்பப்பட்டதெல்லாம் நான் செஞ்சேன், அது என் இருதயத்துக்கு இன்பமா இருந்துச்சு. அது கிடையவே கிடையாது. ஏவாள் செய்தது அதுதான். அவள் பார்வைக்கு இன்பமா இருந்தபடியினால் அதை புசிப்புக்கு நலமாக்கினாள். பார்வைக்கு இன்பமா தான் இருந்துச்சு. 2வது இருதயத்துக்குள்ள போச்சு. 3வது அவள் சரீரத்துக்கு இன்பமாய் மாறினது. அப்ப மாசற்றவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? கண்ணின் இச்சைக்கு பின்பாய், கண்ணின் பார்வை விருப்பத்துக்கு பின்பாய் ஓடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. நாம் இன்றைக்கு உலகத்துல கண்ணின் இன்பத்துக்கு பின்பாய் ஓடுகிறவர்கள் தான் அதிகம். பார்க்கிறதெல்லாம் இன்பமாதான் இருக்கும், ஆனா அவைகள் எல்லாமே நமக்கு தகுதியா இராது.
கடைசி அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, என் கைகளிலே ஏதாவது மாசு இருந்தால், என் கைகளிலே ஏதாவது மாசு இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கைகள் நமக்கு இடரல் உண்டாக்குற மாதிரி கைகள் இருந்தால், நம்முடைய கைகள் இடரல் உண்டாக்குகிற கைகளா இருந்தால், அந்த கைகள் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படவே கூடாது. நம்முடைய கைகள் இடரல் உண்டாக்குகிற கைகளாய் காணப்படக்கூடாது. நம்முடைய கைகளின் நிமித்தமாய் நாம் செய்கிற கிரியைகள், கைகள் இடரல் உண்டாக்குறது அல்லது கையின் கிரியைகள் என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுது, மத்தேயின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுது. மத்தேயின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. உன் 30வது வசனம் சொல்லுது, உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நம்முடைய கைகளினால் வருகிற எல்லா பாவங்களுக்கு நாம் விலகி இருக்கிறவர்களாய் காணப்படும். கைகள் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது, கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப நம்முடைய கைகளினால் செய்யப்படுகிற பிரயாசத்தின் பலனை நாம் அது நீதியுள்ள பலனாய் நாம் அங்கீகரிக்கும். நம்முடைய பிரயாசம் நீதியுள்ள பிரயாசமாய் இருக்கணும். நாம் செய்கிற வேலைகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கணும். நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் காணப்படணும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? அது மாசற்றவர்களாய் நம்மளை மாற்றும். அப்ப இன்றைக்கு கர்த்தர் 4 காரியத்தை சொன்னார். மாசில்லாதவர்கள் என்பது 1, கபடற்ற வாய். 2வது, நடக்கையே வழிவிலகாத தன்மை. 3வது, கண்களின் பின்பாய் தொடராத சீரியம். 4வது, கைகளின் பிரயாசத்திலே நீதி. இப்ப கர்த்தர்ட்ட ஒப்புக்கொள்ளுங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த 4 காரியங்களிலே நான் மாசற்றவனாய் இருக்கணும். நான் அரண்மனை வாசியாய் இந்த ஜீவியத்தின் பூமியில வாழும் போதே நான் அரண்மனை வாசியாய் அரண்மனையின் செல்வத்தோடு அரண்மனையின் ஆசீர்வாதத்தோடு நான் வாழணும்னா இந்த மாசு இல்லாதவனாய் காணப்படணும். நான் புரட்டை பேசிடக்கூடாது, விபரீதமானதை பேசிடக்கூடாது, என் கண்களின் இச்சையின்படி நான் நடந்துடக்கூடாது, என் ஓட்டத்துல பொறுமையாய் நான் ஓடாம மற்றவங்களை பார்த்து வழி விலகி போயிடக்கூடாது. குறிப்பாய் என் கையின் பிரயாசங்கள் தேவனுக்கு பிரியமான நீதியுள்ள பிரயாசமா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோம், ஒரே ஒரு நிமிடம் ஜெபிப்போம். மாசற்றவர்களாய் மாசில்லாதவர்களாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரே அரண்மனை வாசியாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காய் சோதராமாண்டவரே மாசில்லாதவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. பொய் வாயை கர்த்தர் பொய் பேசுதலை கர்த்தர் தடை பண்ணுவீராக. புரட்டும் விபரீதங்கள் எங்கள் ஜீவியத்தில் இருக்கக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா சோதரம் ஆண்டவரே, வஞ்சக நாவு எங்கள் வாயிலே இருக்கக்கூடாது கர்த்தாவே. அதன் நிமித்தமாய் சந்ததியோ ஜனங்களை நாங்கள் வழிவிலகி போகாதபடி கர்த்தர் எங்களை நாங்கள் மாசில்லாதவர்களாய் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. சோதிராம் 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 ஆண்டவரே, கண்களின் இன்பத்திற்கு பின்பாய் ஓடி கண்களின் இன்பத்திற்கு பின்பாய் பின்தொடர்கிற இருதயத்தை தேவன் இப்பொழுதே மாற்றுவீராக. கையின் பிரயாசங்கள் தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவதாய் இருக்கட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கர்த்தர் நீர் கிருபை செய்ய சோதிராம் ஆண்டவரே. சோதிராம் சோதிராம் சோதிராம். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே மெத்துதிக்கிறோம் ஸ்தோத்திரங்க. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மாசில்லாதவர்கள் என்று சொல்லி அதிலே ஆண்டவரே வாயிலே கபடற்றவர்கள் என்று சொல்லி எங்கள் ஜீவியத்திலே புரட்டும் விபரீதம் இல்லாதவர்களாய் ஆண்டவரே வஞ்சக நாவு இல்லாதவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. பொய் புரட்டு இல்லாதவர்களாய் நீர் எங்கள் ஜீவியத்தை மாற்றுவீராக. அதற்கு ஏற்ற கிருபை உண்டாகட்டும். இதுவரைக்கும் அறிந்தோ அறியாமலோ வஞ்சக நாவம் பொய் புரட்டு விபரீதம் எங்கள் ஜீவியத்தில் இருந்தால் கர்த்தர் இப்பொழுது மன்னித்து எங்கள் ஆண்டவரே எங்கள் நாவு எங்கள் வாய் கர்த்தருக்கு நீதியானவைகளை பேசட்டும், கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் பேசட்டும் கர்த்தாவே.
இதுவரைக்கும் அப்படி ஆண்டவரே உமக்கு விரோதமா இருந்தால் கர்த்தர் ஒரு விஷயாய் நீர் மன்னிப்பீராக. அதே போல் ஆண்டவரே எங்கள் வழிகளிலே பொறுமையாய் ஓட கர்த்தர் பலனை கொடுப்பீராக. மற்றவர்களை பார்த்து மற்றவர்களுக்கு ஏற்ற ஜீவியத்தை ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் கொண்டு வர நாங்கள் நினைக்காதபடி ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்க ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடவும் ஆண்டவரே கண்களை பின்தொடர்கிற இருதயம் இல்லாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்துவீராக. ஆண்டவரே கண்கள் இச்சிக்கிறபடி செய்யாதபடி ஆண்டவரே உமக்கு பயந்து நடந்து கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து நடக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் பிரயாசங்கள் நீதி உள்ள பிரயாசங்களாய் காணப்பட கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதன் நிமித்தமாய் மாசில்லாதவர்களாய் அரண்மனை வாசிகளாய் உம்முடைய பிள்ளைகள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்தலப்புற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல ஆசீர்வாதத்தினால் கிருபையினாலும் எல்லாவற்றினால் நிரப்புகிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பி தலையாய் இருந்து நீர் நடத்துகிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையில் அமைக்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.